எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான். ஃபஸ்ட் டைம் என்னோடய மார்னிங் ரொட்டீன் போட்டிருக்கேன். இதே மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் மார்னிங் எழுந்ததும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தொழுதாச்சு. 20 மினிட்ஸ் வாக்கிங்கும் போயாச்சு. இன்றைக்கி துணி வாஷ் பண்ணுற வேலை இல்லை. எப்பயுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாஷிங் வேலை இருக்கும். எல்லாம் வாஷ் பண்ணிட்டு தான் கிச்சன் பக்கமே வருவேன். நம்ம மார்னிங் எழுந்ததும் இப்படி க்ளீனான கிச்சன் பார்த்தாலே நமக்கு ரொம்பவே ஒரு ரிலாக்ஸிங்கான ஃபீலிங் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரியும் இருக்கும். அதனால் நான் நைட்டே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் படுப்பேன். சேம் டைம் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸையும் க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி அதோட ப்ளேஸில் வச்சுருவேன். நைட்டே சுண்டலை ஊற வச்சுருந்தேன் ஸ்நாக்ஸ்க்காக. இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்க போகிறேன்னா கேரட் ரைஸும் அப்புறம் பிள்ளைங்க மஷ்ரூம் மஞ்சூரியன் கேட்டாங்க. அவங்களுக்காக அதை ரெடி பண்ணணும். பிள்ளைங்க கேட்டதை நாம் தானே செய்யணும், வேறு யார் செய்வான். ஃபஸ்ட்டு நான் ஊற வச்சுருந்த சுண்டலை வேக வச்சிட்றேன். ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் டெய்லியும் கொடுக்க முடியாட்டி கூட வீக்லி 3 டைம்ஸாவது கொடுக்க பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியானது. இங்கே சுண்டல் வேகட்டும். மீன் டைம் இங்கே மஷ்ரூம்லாம் கட் பண்ணி மஞ்சூரியனுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி பவுடர் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேன். கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு மஞ்சூரியன் தேவையான மசாலா ரெடி ஆகிருச்சு. இதில் 1 by 1 மஷ்ரூம் போட்டு டிப் பண்ணி பொரித்து எடுத்துடலாம். இதை நம்ம ரெடி பண்ணி பொரிச்சிட்டு இருந்தோன்னா சைட் பை சைடு இங்கே எல்லா வேலையும் முடிச்சிடலாம். மஷ்ரூம் பொரிச்சிட்டு இருக்கும்போதே இங்கே சுண்டலும் வெந்து வந்துருச்சு. இப்போ அதே குக்கரில் நான் 1 கப் ரைஸ் எடுத்து கழுவி தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சிட்றேன். இங்கே ரைஸ் வெந்துட்டு இருக்கும்போதே நான் மார்னிங் ஜூஸ்க்கு ரெடி பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் சேர்த்து தான் ஜூஸ் செய்கிறேன். நான் வீக்லி எப்படியாவது ஒரு 5 டைம்ஸாவது ஜூஸ் கொடுக்க பார்ப்பேன். டெய்லி இதே ஜூஸான்னு கேட்டால் கிடையாது. ஏதாவது ஒரு ஐட்டம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் ஆல்ரெடி 3 ஜூஸஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். ஜூஸ் எப்படி போட்டேன்னா ஃபஸ்ட்டு நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் நல்லா பிளெண்ட் பண்ணி அதில் நல்லா தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கிறேன். இதில் நமக்கு நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் இருக்கிறதால ஹேருக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதே சமயம் மோசமாகவும் இருக்காது. நான் ஹேர் க்ரோத்துக்காக கொடுக்குறேன். நானும் கொஞ்சம் குடிச்சிக்குவேன். நெல்லுக்கு பாயிறது புல்லுக்கு கொஞ்சம் பாயட்டும். மேரேஜ் ஆனதும் நம்மளை கேர் பண்ணுறதில்ல. அதனால் ஹேர் ஃபால்லாம் ஆகிருச்சு. அதனால் நானும் கொஞ்சம் குடிச்சிக்குவேன். நெக்ஸ்ட்டு நான் டிஃபனுக்கு சாம்பார் வைக்க ரெடி பண்ணுறேன். ஒரு குக்கரில் 3/4 கப் பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரேஷனில் வாங்கின துவரம்பருப்பு ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். பருப்பு கழுவிட்டு வந்துடலாம். அடுத்ததாக பருப்பு கழுவிட்டு வந்ததும் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா சின்ன வெங்காயம் கூட போடலாம், இது இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு 2 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். சுண்டல் வேக வச்சுருந்த தண்ணியும் அது மேலே ஊற்றிடுறேன். அடுத்ததாக தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் 4 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் மிளகாத்தூள்லாம் சேர்க்காதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் சேர்த்தாச்சு. இதை க்ளோஸ் பண்ணி அடுப்பில் ஒரு 4 to 5 விசில்ஸ் வச்சிடலாம். நல்லா வேகட்டும். மீன் டைம் நான் இங்கே சாம்பார் வைக்கிறதுக்குள்ளே கேரட்டையும் மாங்காயும் துருவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதே சமயம் காஃபியும் போட்டுடுறேன். சில பேருக்கு எழுந்ததும் காஃபி குடிக்கணும், அப்போ தான் எனக்கு வேலையே செய்ய முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஆல்மோஸ்ட் பாதி வேலை முடிஞ்சதும் தான் நான் காஃபி குடிப்பேன். காஃபி அம்மாவுக்கு எனக்கு பிள்ளைங்களுக்கெலாம் போட்டாச்சு. மஞ்சூரியனுக்காக மஷ்ரூமையும் பொரிச்சாச்சு. கேரட் ரைஸ்க்காக மாங்காவையும் கேரட்டையும் துருவியாச்சு. இதுதான் இப்போ நம்ம கேரட் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் போட்டு ஆயில் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ரைஸ் பிள்ளைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான டிஷ். கேரட்டை நம்ம ரெசிப்பியில் அடிக்கடி இன்க்ளூட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. கடுகு போட்டாச்சு. அடுத்ததாக கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கிறேன்.
அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் துருவி வச்சுருக்க கேரட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இதில் துருவி வச்சுருக்க மாங்காயும் சேர்த்துக்கிறேன். ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் வதங்கட்டும். அடுத்ததாக சாம்பார் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். 4-5 விசில் விட்டுட்டதுக்கப்புறம் விசில்லாம் அடங்கி சாம்பார் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் தாளித்து கொட்டினா மட்டும் போதும். அடுத்ததாக இங்கே துருவின தேங்காவை கொஞ்சம் வதக்கி ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சாதத்தை ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரட்டில் நல்லா சேர்ந்து கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ஹெல்த்தியான கேரட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் மார்னிங்கே எல்லா வேலையும் முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் சாப்பிட வருவாங்க. அதனால் அந்தந்த வேலைக்கு சமைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொருத்தராக வந்து டிஃபன் சாப்பிட்டு முடிக்கவே எங்கள் வீட்டில் 11 மணி ஆகிரும். நம்ம வேலை முடியட்டும்னு மார்னிங்கே செஞ்சு வச்சுட்டோன்னா அப்புறம் அவங்களால சாப்பிட முடியாது. பிள்ளைங்க சாப்பிடும்போது பக்கத்தில் இருந்தே கவனிங்க, அவங்க எதுவும் பிளேட்டில் மிச்சம் வைக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. எப்போவுமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சின்ன பிள்ளையிலேருந்தே சொல்லி கொடுங்க. நம்ம அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருமே உழைக்கிறோம். எங்கள் வீட்டில் அப்படி தான் சொல்லுவோம், ஒரு பருக்க கூட பிளேட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம சின்ன பிள்ளையிலே சொல்லி கொடுத்துட்டோன்னா அவங்க வளர்கிறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு. அடுத்ததாக டிஃபனுக்கான சாம்பாரை தாளிச்சிக்கலாம். அதே கடாயில் ஆயில் போட்டு ஆயில் சூடானதும் கடுகு போட்டுக்கிறேன். அடுத்ததாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நான் வரமிளகா சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், தாளிச்சாச்சு. இது சாம்பார் தலை மேலே கொட்டிடுறேன். இந்த சாம்பாரை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியும் ஈஸியும் கூட. டிஃபனுக்கு நாங்கள் இதை தான் வச்சுக்கிட்டோம், இட்லியும் சாம்பாரும். இந்த சாம்பாரை நம்ம பாசிப்பருப்பில் செய்கிறதால ரொம்பவே ஹெல்த்தானது. சட்னி செஞ்சு போர் அடிச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த சாம்பார் ட்ரை பண்ணுங்கள். இட்லிக்கு சூப்பராக இருக்கும், பூரி சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு தோசை சுட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பிள்ளைங்க சாப்பிட்றதுக்காக தோசையில் சாம்பார் ஊற்றிட்டு இருக்கேன். எப்போவுமே பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு சாப்பிடாமல் அனுப்பிடாதீங்க. காலையில் சாப்பிட்றது தான் ரொம்பவே நல்லது. கட்டாயம் இந்த சாம்பாரை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிள்ளைங்க சாப்பிட்றதுக்குள்ளே இங்கே மஷ்ரூம் மஞ்சூரியன் ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தலை வேறு சீவனும் 2 பேருக்கும். அதுக்கே எனக்கு 1/4 மணி நேரம் ஆகிரும். மஷ்ரூம் மஞ்சூரியனுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதும் சின்னதாக கட் பண்ண பூண்டையும் இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். அடுத்ததான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நான் கீறி வச்சுருக்க பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாயை கொஞ்சம் வதக்கிட்டதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் ஒரு 3 to 4 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். கெச்சப் எல்லாத்தோடு நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம பொரிச்சு வச்சுருக்க மஷ்ரூம்லாம் ஆட் பண்ணிக்கலாம்.
மஷ்ரூமில் இந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி கார்னிஷிங்காக கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்க லஞ்சில் மஞ்சூரியனையும் வச்சிட்றேன். அப்பப்போ கொஞ்சம் அவங்க கேட்குற மாதிரியும் அவங்க விருப்பப்படுற மாதிரியும் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. சைட் பை சைட் ஸ்நாக்ஸ்க்கான சுண்டலையும் நான் தாளித்து வச்சுட்டேன். இப்போ லஞ்சை பேக் பண்ணிடலாம். நான் வீடியோக்காக எதுவும் எக்ஸ்ட்ராவும் செய்யலை, கம்மியாகவும் செய்யலை. எப்பயும் என்ன வேலை செய்வனோ அதை தான் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட் டைம் என்னோடய மார்னிங் ரொட்டீன் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.